எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி தேர்வுக்கான ஒஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தாச்சு. உங்க ஸ்கோர் என்னன்னு பார்த்துட்டு மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மார்க் போதுமா, அடுத்த ரவுண்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கவலைப்படாதீங்க. அந்த கேள்விக்கு வெறும் யூகமா பதில் சொல்லாம ஒரு தெளிவான டேட்டா பேஸ்ட் அனாலிசிஸ் மூலமா விடை கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஆமாங்க, இதுதான் இப்போ எல்லாரோட மனசுலயும் இருக்கிற $1,000,000 கேள்வி. இந்த ஸ்கோர் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுமா போகாதா? வாங்க, இத பத்தி நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா டேட்டாவையும் வச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம். நாம எதையும் சும்மா ஊகிக்க போறது கிடையாது. நம்மளோட இந்த அனாலிசிஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல மொத்த வேகன்சி எவ்வளோன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் பிரேக் டவுன், அப்புறம் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ற ப்ரெடிக்டட் கட் ஆஃப்ஸ், கடைசியா இந்த மார்க்கை வச்சு நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். சரி, வாங்க நம்மளோட அனாலிசிஸ்ல முதல் கட்டத்துக்கு போகலாம். இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை. அதாவது மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குங்கிறது. மொத்தமா 3665 வேகன்சிஸ் இருக்கு. இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட எல்லா கணக்கீடுகளுக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ இந்த 3665ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மகிட்ட வேகன்சி கவுண்ட் இருக்கு. அடுத்த கேள்வி என்ன, இந்த காலி இடங்களுக்கு அடுத்த ஸ்டேஜான பிசிக்கல் டெஸ்ட்க்கு எப்படி ஆட்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு முக்கியமான ரேஷியோ இருக்கு. அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். அது என்னன்னா 1:5 ரேஷியோ. அதாவது ஒரு போஸ்டுக்கு 5 பேரை பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஏன் இப்படி யோசிச்சு பாருங்க. பிசிக்கல் டெஸ்ட்லயும் மெடிக்கல் டெஸ்ட்லயும் சில டிஸ்குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு சின்ன ஹைட் டிஃபரன்ஸ்ல கூட ரிஜெக்ட் ஆகலாம். அதனால கடைசியில தேவையான ஆட்கள் கிடைக்கணும்னா ஆரம்பத்திலேயே அதிக பேரை கூப்பிடணும். அதனால தான் அந்த 1:5 ரேஷியோ. அப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கிட்ட இருக்கிறது 3665 வேகன்சிஸ். அது 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 18,325. ஆமாங்க, கிட்டத்தட்ட 18,325 பேர். இத்தனை பேர் தான் ரிட்டன் எக்ஸாம்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த 18,325 பேரையும் ஒரே பொதுப்பட்டியலிருந்து எடுக்க மாட்டாங்க. நம்மளோட இடஒதுக்கீடு முறைப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியா இடங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரேக் டவுன் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த சார்ட் உங்களுக்கு அந்த ரெசர்வேஷன் பெர்சன்டேஜஸ் ரொம்ப தெளிவா காட்டும். ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%, இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோன்னு கொடுத்திருக்கு. சரி, இந்த பெர்சன்டேஜ நாம இப்போ ரியல் நம்பர்ஸ மாத்தி பார்ப்போம். நீங்க ஓசினா உங்க கம்யூனிட்டில இருந்து சுமார் 5,680 பேர் செலக்ட் ஆவாங்க. இதே மாதிரி பிசினா 4,856 பேர், எம்பிசினா 3,665 பேர். இப்படியே ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இத்தனை பேருன்னு இருக்கு. இப்போ நீங்க எந்த கம்யூனிட்டியோ அதிலிருந்து தோராயமா எத்தனை பேர் அடுத்த ரவுண்டுக்கு போவாங்கன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லா பேஸ் ஒர்க்கும் முடிச்சாச்சு. இனிமேதான் நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு வரப்போறோம். இந்த எல்லா கால்குலேஷன்ஸையும் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ப்ரிடிக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும்? வாங்க பாத்துடலாம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட அனாலிசிஸ் படி ஓசி கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் சுமார் 57 கேள்விகள் சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பிசி மற்றும் எம்பிசிக்கு 50 கேள்விகள், எஸ்சிக்கு 48, பிசிஎம் மற்றும் எஸ்சிஏக்கு 45 கேள்விகள், எஸ்டிக்கு 40 கேள்விகள் சரியா இருக்கணும். நல்ல கவனிங்க, இது மதிப்பெண்கள் இல்ல, நீங்க சரியா பதிலளிச்ச கேள்விகளோட எண்ணிக்கை. ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான், இது அஃபிஷியல் கிடையாது. ஃபைனல் கட் ஆஃப் வரும்போது இதுல இருந்து ஒரு 2 கேள்வி முன்ன பின்ன போக நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இதையே ஃபைனல்னு நினைச்சுக்காதீங்க. சரி, இப்ப நம்ம கிட்ட ப்ரெடிக்டட் கட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. இத பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? அடுத்து என்ன செய்யணும்? இந்த தகவல் உங்களுக்கு எப்படி உதவும்? உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கணும்? அத பத்தி இப்ப பேசலாம். முதல்ல இந்த கட் ஆஃப்லேருந்து 1-2 மார்க் கம்மியா இருக்கேன்னு தயவு செஞ்சு ஹோப்ப விட்டுறாதீங்க. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க 40 கேள்விக்கு மேல சரியா போட்டிருந்தா வேற எதை பத்தியும் யோசிக்காம பிசிக்கல் டெஸ்ட்க்கு ரெடியாக ஆரம்பிங்க. மூணாவது, இந்த ப்ரெடிக்ஷன்ஸை மட்டும் பார்த்துட்டு உங்க ட்ரெயினிங்கை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. ஏன்னா உங்க கையில கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரே விஷயம் உங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் தான். அதுல முழு கவனத்தையும் செலுத்துங்க. இத ஒரு பஞ்ச்லைன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த கம்யூனிட்டியா வேணா இருங்க, 40க்கு மேல உங்க ஸ்கோர் இருக்கா, அப்போ அதுதான் பிசிக்கல் டெஸ்ட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கான கிரீன் சிக்னல். யோசிக்கவே யோசிக்காதீங்க. அப்போ இந்த கட் ஆஃப் பத்தின கவலை, டென்ஷன் எல்லாத்தையும் இப்போதைக்கு தூக்கி போட்டுட்டு அடுத்த சேலஞ்சுக்கு ரெடி ஆகலாமா? உங்க முழு கவனமும் சக்தியும் இனிமே பிசிக்கல் டெஸ்ட்ல தான் இருக்கணும். நம்பிக்கையோட உங்க பயிற்சி ஆரம்பிங்க. வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு தான்.